இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன நல்லது நடக்கும், நம்ம என்னென்ன செஞ்சா இன்னும் சிறப்பான நாளா இன்றைய தினத்தை மாற்ற முடியும், எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு அனலைஸ் பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிக ஒரு என்கரேஜாக இருக்குங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி ஆல் மீது அழுத்தி விடுங்க. இன்னைக்கு 10ஆம் தேதி மார்ச் மாதம் 2022 வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் பிறவ வருடம் மாசி 26ங்க. இது ஒரு வளர்பிறை நாளுங்க. இன்னைக்கு ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை வழக்கம் போல பார்க்கலாம். இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான 5 குடைய சந்திரன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளார். மேலும் அவர் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார். இது ஒரு சிறந்த யோகமான அமைப்பாகும். மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. எனவே 2 குடையவன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று காணப்படுகிறார். இதுவும் ஒரு சிறந்த யோகமான அமைப்பாகும். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கண்டிப்பாக அமைப்பெறுவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பான நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வழியில பணம் வந்து சேர்ந்து உங்களது மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருங்க. இப்போ நீங்க பழைய பாக்கிகள் ஏதாவது நீங்க இன்னும் வசூல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. அது யார் யார் உங்களுக்கு இன்னும் பணம் தர வேண்டி இருக்கு அந்த லிஸ்ட் பிரகாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அனைவருக்குமே நீங்க சற்று ப்ரெஷர் போட்டீங்கன்னா உங்களுடைய பழைய பாக்கிகளை வசூல் செஞ்சுக்க முடியும். இதனால் உங்களது நிதி நிலைமை மேம்படும். செல்வ செழிப்பான ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறுங்க. இது தவிர இன்றைய தினம் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமையப்படுறதுனால நீங்கள் உங்களது காரியங்களையும் புதிதாக முயற்சிகள் செய்யலாம். ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களையும் இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுங்க. வருமானம் இன்றைய தினம் கண்டிப்பாக வியாபாரத்தில் அதிகரித்து கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இதன் மூலமாகவும் உங்களது வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உங்களது நிதி நிலைமை மேம்படும். இதன் மூலமாக உங்களது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைய வாய்ப்புகள் உள்ளது. மேலும் மனதிற்கு பிடித்த சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இப்பொழுது உங்களுக்கு உள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான தினமாகவே அமையும். நீங்கள் மனம் விரும்பிய புதிய பதவி உயர்வுகள் கிடைக்க உங்களுக்கு இப்பொழுது வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் செல்வாக்கு மற்றும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையும். கல்வி தொடர்பான பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது கல்விக்கோ அல்லது உங்களது குழந்தைகளின் வழியில் கல்வி முன்னேற்றத்திற்கோ நல்ல ஒரு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதனால் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களது குழந்தைகள் மூலமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நல்ல ஒரு ஆர்வமான சூழ்நிலை மாணவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இதன் மூலமாக கல்வியில் புதிய முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும். மேலும் இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமையை அதிகரிக்கும். குறிப்பாக குடும்ப தலைவிகள் இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர். இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9. இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் அனைத்து வயதினருக்குமே அவர்களது தகுதிக்கேற்ப அவர்களது திறமைக்கேற்ப சிறப்பான நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு அதிர்ஷ்டமான தினமாக அமைப்பெறுங்க. நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, உங்களது ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் அந்த ஃபீல்டில் இன்னைக்கு நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண முடியும். அதற்கான சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. மாணவர்களாக இருந்தால் கல்வியில் முன்னேற்றம், பிஸ்னஸ்மேன்ஸாக இருந்தால் இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், அலுவலகத்தில் பணிபுரிவுகளில் இருந்தால் இன்றைக்கி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. எனவே இன்றைய தினம் தொழிலில் சிறப்பான வளர்ச்சிகள் ஆகியவற்றை காண முடிவதன் மூலமாக இன்றைய தினம் மீனராசிக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறும். போதாக்குறைக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமைப்பெறுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தம் பெருகும் ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது மனதிற்கு பிடித்த விளையாட்டுகளில் விளையாடுவதில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுங்கள், ஈடுபாடு காட்டுங்கள். அதுதான் உங்களது இளமைக்கான ரகசியமாக அது இருக்கும். இன்றைய தினம் நல்ல லாபத்தை தரும் அறிவுபூர்வமான புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு நிறைய தோன்ற வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிட்ட உங்கள் கருத்தை நீங்கள் எடுத்து சொல்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். இன்றைய தினம் உங்களது அன்பான புன்னகை மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலரோட நீங்கள் பிரகாசமான ஒரு நாளை உருவாக்க முடியும். எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் சமாதானம் செய்வதற்கான உங்களது பிளானை நீங்கள் இன்றைய தினம் எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
இன்றைய தினத்தை உங்களது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பிரகாசமா மாத்துறதுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அன்பான புன்னகை தான் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் அவரை சமாதானம் செய்யறதுக்கு நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் நீங்கள் யோசித்து, சிந்தித்து செயல்படுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஓய்வு நேரத்தில நீங்க உங்களுக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ்கள் யாராவது ரொம்ப நாளா பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்க்கலாம். அதன் மூலமாக இன்றைய தினத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டு மனச சந்தோஷமா வச்சுக்க முடியுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையோட ஸ்பெஷலான சில கவனிப்பை நீங்க பெற வாய்ப்புகள் இருக்கிறதுனால, இல்வாழ்க்கையில கண்டிப்பா மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. அதன் மூலமா குடும்பத்துல அமைதி, சந்தோஷம், ஒற்றுமை, பாசம் ஆகியவை பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்னைக்கு உறவினர்களோட இருந்த தகராறுகளும் நீங்க குறிப்பா உங்களது தாய் வழியில ஏற்பட்டிருந்த தகராறுகள் அனைத்துமே இன்றைக்கு நிலைமை மாறி உங்களுக்கு சாதகமா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் மன நிம்மதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. உங்களுடைய வாகனங்கள் ஏதாவது ரொம்ப பழுது வச்சுக்கிட்டே இருந்ததுன்னா, இப்போ உங்களுடைய வாகன பழுதுகள் செலவுகள் சற்று குறையக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதன் மூலமாகவும் ஏற்படும். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செல்வ செழிப்பான கடன் தொல்லைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான நாளாக அனைவருக்குமே அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் எழுதி ஆழ்ந்த அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்துல நட்சத்திர ரீதியா பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க. அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது கல்வியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய அனைத்து விதமான பணிகளிலும் உங்களது தகுதிக்கேற்ப, திறமைக்கேற்ப சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியுங்க. இன்றைய தினம் சில ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்குங்க. பேசிய இன்றைய தினம் நீங்கள் காரியங்களை சாதிக்க முடியும். அதற்கான நல்ல ஒரு நாவன்மை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்திலும் உயரதிகாரிகள் உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நல்ல ஆதரவுகள் கொடுத்து உங்களது பணிகளை மேலும் சிறக்க உதவுவார்கள். இதனால் உங்களது அலுவலகத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய, மகிழ்ச்சி பங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்க ஒரு அடமெண்டா இருப்பீங்க. ஒரு விடாப்பிடியா இருந்து உங்களுடைய காரியங்களை சாதிக்கக்கூடிய, உங்களுடைய இலட்சியங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுடைய பிளஸ்ன்னு கூட சொல்லலாம். இன்றைய தினம் மனதில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாண்டான்ற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா அமைப்பறதுனால இன்னைக்கு நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு நாளா அமைப்பெறுவீங்க. ஆனாலும் பொறுமையை மட்டும் சற்று நிதானத்துடன் கடைபிடித்தால் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் சிறப்பான வெற்றிகளை பெற்று மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரித்துக் கொள்ள முடியுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி விடுங்க. பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். அவங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை இன்னும் நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியா இருக்கும். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே.